இப்போ வீடியோ ஷூட் பண்ணி ஒரு 14 நாள் ஆச்சுங்க. யதார்த்தமாக மக்களுக்கு தெரியப்படுத்துன்னு தான் வீடியோ போட்டேன். அது என்னோட சுற்றுப்புற மக்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி மடார் வெடிச்சு செதறும்னு எதிர்பார்க்கல. உலகத்தவே ஒரு காட்டு ஆட்டிருச்சு. இங்க கூமாப்பட்டியை சுத்தி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இப்போ கூமாப்பட்டின்னு எடுத்துக்கிட்டா பக்கத்தில் கூமாப்பட்டிலேருந்து பக்கத்தில் வெறும் 5 கிலோமீட்டர் பக்கத்தில் சதுரகிரி இருக்குது. உலகத்திலே பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான சதுரகிரி இருக்குது. சாதாரண கோயில் கிடையாது, சக்தி வாய்ந்த கோயில் சதுரகிரி கோயில் இருக்குது. சுந்தர மகாலிங்கம் அரோவரா தலைவர் அங்கே இருக்காப்புல. இங்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லதங்கா கோயில் தெரியும். உலகத்திலே இன்னைக்கு புராணங்களில் இதிகாசங்களில் மேற்கொண்டு வரலாற்று சுவடுகளிலே நம்ம நல்லதங்கா கோயில் இருக்குது. அர்ச்சனாபுரம் கூமாப்பட்டி பக்கத்தில் வெறும் 1.5 கிலோமீட்டருங்க நல்லதங்கா கோயில் இருக்குது. வரலாற்று சுவடுகளில் பேர் இது. அப்படியே பக்கத்தை இங்கிட்டு வாங்க அத்தி கோயில் இருக்குது. இங்கிட்டு பார்த்தா வந்தால் இங்கிட்டு இருக்குது பிளவுக்கல் டேம் இருக்குது. இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, கூமாப்பட்டியோட வாழ்வாதாரம் விவசாயம், அதுக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலம் 5 வருஷமாக முடங்கிருச்சு. பிளவுக்கல் டேம் பெரியார் டேம் இப்போ மூலம் அது சுற்றுலாத்தலம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒற்றுமையாக இருக்காங்க.